சென்னையில் பொது போக்குவரத்துக்கான சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை திட்டம் மெட்ரோ ரயில்களை தொடர்ந்து மாநகர பேருந்துகளில் இன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில்கள், புறநகர மின்சார ரயில்கள் மற்றும் மாநகர பேருந்துகளில் ஒரே ஸ்மார்ட் அட்டையை பயன்படுத்தி எளிதாக பயணிக்கும் திட்டம் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் பயன்படுத்தும் வகையில் சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டது. ரீசார்ஜ் செய்து கொள்ளும் வகையில் இருக்கும் இந்த ஸ்மார்ட் அட்டையை மாநகர பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்தும் திட்டத்தை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். பல்லவன் பணிமனையில் மாநகர பேருந்துகளில் ஸ்மார்ட் அட்டை பயன்படுத்தும் திட்டத்தை பயனாளிகளுக்கு கொடுத்து தொடங்கி வைத்தார். ஏற்கனவே மெட்ரோ அட்டை வாங்கிய 4,50,000 பயனாளர்கள் அதே அட்டையை பயன்படுத்தி பேருந்துகளில் பயணம் செய்யலாம் என்றும், தற்போது 20 பேருந்து பணிமனைகளில் 50,000 ஸ்மார்ட் அட்டைகள் வழங்கப்பட உள்ளதாகவும் மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் டாக்டர் ஆல்ஃபின் ஜான் வர்கீஸ் தெரிவித்துள்ளார். இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் இது நாங்கள் இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பார்ட்னர்ஷிப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இனிஷியலாக 50,000 கார்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த கார்டு வாங்கி அந்த மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம அது கார்டு வாங்கிட்டு அதை டாப்அப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். மினிமம் டாப்அப் பண்ணுறது 100 ருபீஸுங்க. இதை டாப்அப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். அந்த டாப்அப் பண்ணியாச்சுன்னா அந்த டாப்அப் பண்ணி இருக்கக்கூடிய தொகைக்கு நம்ம சிஎம்ஆரில் இருந்தாலும் இல்லை எம்டிசியில் இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அந்த சேஞ்ச் இஷ்யூஸ், பேசஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சேஞ்ச் இஷ்யூஸு, கண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அது சேஞ்ச் இஷ்யூ சால்வ் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பேருந்து நடத்துனர்களிடமும் ஆன்லைன் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட மாநகர் போக்குவரத்து கழக பயணச்சீட்டு விற்பனை மையங்களிலும் ஸ்மார்ட் அட்டைகளை ரீசார்ஜ் செய்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டையை பயன்படுத்தி மெட்ரோ ரயில்கள் மட்டுமின்றி இனி சென்னை மாநகர பேருந்துகளிலும் பயணம் செய்ய முடியும். விரைவில் மின்சார ரயில்கள், விரைவு ரயில்களிலும் இந்த ஸ்மார்ட் அட்டையை பயன்படுத்தும் வகையில் திட்டத்தை விரிவாக்கம் செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.